பின்னால் நில்லு. யோ போயா, அவரை விடுங்க. அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையால ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சாதாரண காப்பி பிரச்சனை காஷ்மீர் வரைக்கும் பாயுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கட்டு போடுற அளவுக்கு வந்துருச்சுங்க. நிதானம் தேவை. எதா இருந்தாலும் பொறுமை வேணுங்கிறத ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். இப்போ கட்டு போட்டு எல்லாம் முடிச்சு ஆஸ்பத்திரில இருந்து கிளம்புறாங்க. ஆனா இந்த ராசாத்தி பாத்தீங்களா, புருஷனும் பொண்டாட்டியும் அலசி ஆராயறாங்க. இது சாதாரண விஷயமா விட மாட்டாளே அந்த மீனாட்சி. ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமேன்னு ஃபோன் போட்டா அங்க எடுக்க மாட்டேங்குது. ஆள் இருந்தா தானே எடுக்கிறதுக்கு. மறுபடியும் அடிக்கிறாங்க. எடுக்கவே இல்ல. அப்புறம் அதுக்குள்ள வீட்டுக்கு போயிடுறாங்களா? "ஏய்யா! என்னய்யா இங்க நடந்திருக்கும்? ஒண்ணும் புரியலையேய்யா" அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கு. இங்க வீட்ல ஏற்கனவே அண்ணன் பொண்டாட்டி தாளின்னு தாளிச்சிருச்சு பேச்சு ஆத்தா. பேச்சு இப்படி பேசுனாலும் அட்டங்கலங்க இது. மறுபடியும் என்ன பண்றா, "இத விடக்கூடாதுடா, விடக்கூடாதுய்யா. இப்ப என்ன பண்ணலாம்? மறுபடியும் அடி" அப்படின்னு சொல்லி அடிக்க இவங்க வீட்டுக்கு வரவும் ஃபோன் அடிச்சுட்டே இருக்க பாக்குறாங்க. ஐயையோ! அத்தை இவ்வளவு மிஸ்டு கால் அடிச்சிருக்காங்களே அப்படின்னு நினைக்க மறுபடியும் அடிக்க அட்டெண்ட் பண்ணிருது. "அத்தை என்னத்த?" அப்படின்னு கேட்க, ஏன்டி பூங்கொடி இவ்வளோ நேரம் ஃபோன் எடுக்கல?" இல்ல அத்த, நான் கொஞ்சம் குளிச்சுட்டு இருந்தேன். அதான்" அப்படின்னு ஒரு பொய்ய போட, அப்படியே எல்லாரும் பாக்குறாங்க. பரவால்ல புள்ள பொய் சொல்றா அப்படின்னுட்டு, "எதுக்கு பொய் சொல்லணும்?" அப்படின்னு நந்தினி அம்மா அங்கிட்டு புலம்ப, "ஏய் குளிச்சுட்டு இருந்தா அதுக்காண்டி இவ்வளோ நேரமா குளிப்ப? ஏன் உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வைங்க" அப்படின்னு சொல்ல, "ஏய் நில்லுடி, நான் முக்கியமான விஷயத்துக்கு தான் கால் பண்ணேன். குரல் ஒரு மாதிரியா இருக்கு. உடம்புக்கு பிரச்சனையான்னு கேட்பாளான்னு பார்த்தா, அந்த பிரச்சனை என்ன ஆச்சு? மாமியாக்காரி ஏதாவது சொன்னாளா?" அப்படிங்கிற மாரி கேட்கறதுக்கு தாங்க கேட்க ஆரம்பிக்குது. "உன் மாமியார் சும்மா விடமாட்டாளே! இந்த வீட்ல இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுச்சுக? நீ சமைச்சியா? சமைச்சதுக்கு என்ன சொன்னாளுக?" அப்படி இப்படின்னு கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல அத்த. நீங்க ஃபோன வைங்க." "ஏன்டி வாயே உன்னால பேச முடியல? இரு, நான் உனக்கு வீடியோ கால் வர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாங்க. வீடியோ கால் அடிக்க, ஐய்யய்யோ! இப்ப என்ன பண்றது புரியலையே அப்படின்ட்டு அட்டெண்ட் பண்ணவே இல்ல. மறுபடியும் அடிக்குது. அப்புறம் நார்மல் கால் அடிச்சா அட்டெண்ட் பண்ணுது. "ஏய்! நீ நார்மல் காலுக்கு எடுக்குற, வீடியோ காலுக்கு எடுக்க மாட்டேங்கிற. என்னடி? இப்ப நீ வீடியோ கால் எடுக்கல, நாங்க எல்லாரும் அங்க வந்துருவோம்." "ஐயோ! அத்த நான் எடுக்கிறேன் வையி" அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால அட்டெண்ட் பண்ணா, நெத்தியில கட்டு தெரியாமயா போகும்? வேற இடமா இருந்தா கூட மறைச்சிரலாம். "ஏய் என்னடி பூங்கொடி? என்ன ஆச்சு? என்ன உன் தலையில?" அப்படின்னு கத்தி கேட்க, அங்கேயும் பார்த்தா எல்லாரும் வந்துர்றாங்க. அவங்க அப்பன், பேத்தி எல்லாரும். வீடியோ கால பார்க்குறாங்க. பேச்சு இருந்துட்டு, "ஆத்தா என்னத்தா?" மாயாண்டி மஞ்ச மலர் இருந்துட்டு, என்னாச்சு? என்னம்மா?" அப்படின்னு எல்லாரும் பதட்டத்தோட கேட்க, "மாயாண்டி என்ன பண்ணா? மாயாண்டி என்ன பண்ணா? அவ என்ன பண்ணா? மீனாட்சி என்ன பண்ணா?" அப்படின்னு கத்துறாங்க. "ஐயோ! யாரும் ஒண்ணும் பண்ணல. தெரியாம தான் முட்டிக்கிட்டேன். அவ்வளவுதான். விடுங்க. ஃபோன வைங்க." அவ யாரோ அடிச்சிருக்காங்க. அதனால தான் இவ கொஞ்சம் சோகமா இருக்கா. இல்லைன்னா டக்குன்னு இதுக்கே அடிச்சு சொல்லியிருப்பாள்ல. அவ ஃபோனே அட்டெண்ட் பண்ணல. அப்ப ஏதோ அதுக தான் பண்ணியிருக்குங்க. ஐயோ! அண்ணே, அந்த குடும்பத்த அசிங்கப்படுத்தணும்னு போயிருக்கா. அப்படி இருந்தா அந்த குடும்பத்த காப்பாத்த நினைக்கிறா. எனக்கு என்னமோ இவ அந்த பக்கத்து சாஞ்சுட்டாளோன்னு தோணுது. "அண்ணே, வாண்ணே நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு" சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அங்கேருந்து போலீஸோட போறாங்க. வீட்ல போயிட்டு கத்துறாங்க. "பூங்கொடி, பூங்கொடின்னோனே" எல்லாம் வராங்க. போலீஸ பார்த்தோனே அதிர்ச்சியாறாங்க. "நீங்க என்னய்யா?" அப்படின்ட்டு, "என்ன சார்?" அப்படின்னு மாயாண்டி கேட்கிறாரு. அழகரும் எல்லாருமே கேட்குறாங்க. "இல்ல, இந்த வீட்ல இருக்கிற பூங்கொடிய எல்லாரும் அடிச்சு கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்துறீங்களாமே, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு" அப்படிங்கிறாங்க. பூங்கொடிய பார்க்குறாரு மாயாண்டி. என்னத்தா இது?" "ஐயோ! மாமா, நான் எதுவும் சொல்லல. இங்க பாருங்க, உங்களுக்கு யாரு என்ன சொன்னா?" உங்க அத்தையாமே." "எங்கம்மா?" அப்படிங்கில அங்கருந்து வருது. "நான் தான் சொன்னேன். இப்ப என்ன?" அப்படின்னு வந்துட்டு, "ஐயோ! பூங்கொடி இப்படி அடிச்சிருக்காளடி, கட்டு போடுற அளவுக்கு. எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேடி" அப்படிங்கிறாங்க. அப்ப பாக்குது. "ஏன் அத்த உனக்கு? வார்த்தை கூட சொல்லலைங்கிற? அப்ப சொல்லாம எப்படி இங்க வந்த?" "என்னடி இப்படிலாம் பேசுற? இங்க பாருங்க சார், இவ ஏதோ ஒரு அடிபட்டதுல பொலம்புறா." "இல்லம்மா, அந்த அம்மா சொல்லாம நீ எப்படி வந்த?" "நான் அவளுக்கு அடிச்சேன். அப்ப வீடியோ கால்ல பார்த்தேன். அதனால தான் வந்தேன்" அப்படிங்கிறாங்க. பேச்சு கடந்து துடிக்குது. மாயாண்டி மஞ்ச மலர்ந்துட்டு மாயாண்டிய போயிட்டு சட்டைய பிடிக்கிறாரு. "யோவ்! என் பிள்ளைய என்னய்யா பண்ணீங்க? ஒரு காப்பி தண்ணி வச்சு குடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான நாங்க தண்ணி குடுத்தனத்துக்கு வச்சோம். அ அவள போயிட்டு இப்படி அடிச்சிருக்கீங்களேடா" அப்படி இப்படின்னு கத்த, பேச்சு இருந்துட்டு, "ஐயோ! விடுங்கன்னு" கத்துறாங்க. அழகர் உடனே அப்பா கையில பிடிச்சோனே, "விடியா! யோவ்! விடியா!" அப்படின்னு சொல்ல, அப்படியே தள்ளி விட போய் பொத்துன்னு விழுகுறாரு. ஒரு கை இல்லைங்கிறனால அவங்களுக்கு மேல ரொம்ப இரக்கம். "யோவ்! என்னய்யா நாங்க இருக்கையில அந்த ஆள் மனுஷன இப்படி தள்ளி விடுற" அப்படின்னு அழகர போய் அடிக்க போறாங்க. "ஐயோ! நிறுத்துங்க" அப்படிங்கிறாங்க. ஒரு அரையங்காட்டிலயுமே பூங்கொடி கத்துனதையோட எல்லாரும் பாக்குறாங்க. "இப்ப யாரு நான் கம்ப்ளைண்ட் குடுத்தனா? இங்க சண்டை போடுறாங்கன்ட்டு, இல்ல என்னை கொடுமைப்படுத்துறாங்கன்னா, எதுக்கா இங்க வந்தீங்க? என்னம்மா உன் வீட்ல தானம்மா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல. அவங்க கம்ப்ளைண்ட் குடுத்தா அவங்ககிட்டயே விசாரிச்சுக்கங்க. எங்க வீட்டு ஆளுங்க யாரும் என்ன கொடுமைப்படுத்தவில்ல. நான் போதுமா? நான் வழுக்கி விட்டு அப்படியே தூண்ல சாஞ்சுட்டு விழுந்துட்டேன். அந்த தூண்ல இருந்த ஆணி என்ன குத்திருச்சு." "ஆ பொய் சொல்றா. ஆணி எங்க இருக்குன்னு சொல்லுங்க, எங்க இருக்குன்னு சொல்லுங்க" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் சொல்லணும் அவசியம் இல்ல. இந்த சாட்சி வந்து அடுத்தவங்கள சொல்றாங்க. நான் தானே சொல்றேன். அப்படி இருக்கல எனக்கு எதுக்கு இன்னொரு சாட்சி? நான் தெரியாம விழுந்துட்டேன். அவ்வளவுதான். இங்க யாரும் எந்த கொடுமையும் பண்ணல. தயவு செஞ்சு வெளில கிளம்பி போங்க" அப்படின்னு ஒரு கும்புட போடுது. டப்புன்னு
சப்புன்னு ஒரு கைய அடிச்சு போலீஸ்காரங்க பாக்குறாங்க. மாயாண்டி, மஞ்சமலை எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்படி பூங்கொடி பேசுறத பார்த்துட்டு பேச்சு இருந்துட்டு, "ஆத்தா நிஜமாலுமே நீ விழுந்துட்டியா?" அப்படிங்கல. "அம்மா நான் விழுகலதாம்மா. இருந்தாலும் அத்தை தெரியாம தாம்மா பண்ணாங்க. என் மேல வேணும்லாம் பண்ணல. போதுமா?" "நிஜமாவாடி சொல்ற?" "ஆமா. அவங்களுக்கு தனி குடித்தனம், வீட்ட நான் 2ஆ பிரிச்சுட்டேன்னு கோவம். அவங்க என்ன அடிக்கலம்மா. பாத்திரம் பண்டத்த தூக்கி எறிஞ்சாங்க. அதுலருந்து கத்தி மேல போயிட்டு என் நெத்தியில பட்டுருச்சும்மா. மத்தபடி எதுவும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு தாங்க சொல்லுது. கேட்டுட்டு, அந்த பாத்தீங்களா பாத்தீங்களா?" அப்படின்னு ராசாத்தி துள்ள, "என்னத்த பாத்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு என்ன பண்ணுது, சப்புன்னு ஒரு அறை குடுக்குது. "என்ன மதனி அடிக்கிறீங்க? பின்ன என்ன? ஒரு புள்ளைய வாழ வைக்கிறத விட்டுட்டு, போத்து பாத்தீங்களா, பேத்தீங்களான்ட்டு, போடி" அப்படின்னு சொல்ல, "மதனி நம்ம புள்ள என்ன இங்க வாழவா வந்தா?" "என்னடி நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்களா அவ வாழ வரலன்னு? நான் நெனச்சிட்டு இருக்கேன்டி. அந்த மந்த கருப்பு தாண்டி வாழ வைக்கிறக்கு அனுப்பியிருக்கு என் புள்ளைய. போங்கடி வெளில" அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிட்டு வெளில வந்துர்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்ட்ட பேச்சியும் சொல்றாங்க. "நான் பெத்த புள்ள தாங்க. இது என் அண்ணன் குடும்பம் தான். என் புள்ள சொல்றது கரெக்ட் தான். இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி ஏதாவது பிரச்சனைனா நாங்க சொல்றோம். நீங்க இப்ப போங்க. மன்னிச்சுக்கங்க தெரியாம கூப்பிட்டோம்" அப்படிங்கிறாங்க. மஞ்சள் வந்துட்டு, "ஏய் பேச்சி என்ன உங்க வீட்டுக்கு வந்தோனே உங்க அண்ணனோட காத்து அடிக்குதா?" அப்படி இப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் இல்லங்க. அவளே இல்லன்னு சொல்றாள்ல. அப்புறம் என்ன? இங்க பார் நடிக்காத" அப்படிங்கிறாங்க. ராசாத்தியும், "ஆமாண்ணே நடிக்குதுக. பூங்கொடி இந்த குடும்பம் வேணால்ல. இந்த குடும்பம் முக்கியம்ன்ட்டு அத்தை குடும்பம், அம்மா குடும்பம் வேணால்ல." "ஐயோ! அத்தை நான் அப்படிலாம் சொல்லல. உண்மைக்கு மாறா நீங்க பேசினா நான் எப்படி இருக்க முடியும்?" "ஏய் நடிக்காதடி. உங்க அத்தை தான் பண்ணான்னு இப்ப தான்டி சொன்னேன்." "நான் உன்ட்ட சொன்னனா? உன்ட்ட சொன்னனா? நீ உங்க ஆத்தாட்ட சொன்னடி" அப்படிங்கிறாங்க. "எங்க ஆத்தாகிட்ட நான் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல." "ஏம்மா நான் தெரியாம விழுந்தேன்னு தானம்மா உன்ட்ட சொன்னேன்." ஆமா, ஆமா. என் புள்ள தெரியாம போய் வழுக்கி விட்டு இந்த தூண்ல, ஆணில விழுந்துட்டானாம்." அப்படியே கரெக்ட்டா பூங்கொடி சொன்னத மனப்பாடமா சொல்ல, பூங்கொடி பாக்குது. "எப்படிம்மா? நீ தானடி இப்ப சொன்ன" அப்படிங்கிற மாரி ஜாடையில பேச, போலீஸ்காரங்க ஒண்ணும் பண்ண முடியல. "அட போங்கய்யா" அழகர பிடிச்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்ற அளவுக்கு போயிட்டாங்களா, அதுக்கப்புறம் கைய விட்டுட்டு, "நாங்க கிளம்புறோம்." "ஏம்மா பொய்யாலாம் கேஸ் குடுத்துட்டு இருக்க? ஆள பாரு வந்து ரிட்டர்ன் லெட்டர் எழுதி குடுத்துட்டு வாம்மா" அப்படிங்கிறாங்க. ராசாத்தி பாக்குது. இவன ஸ்டேஷனுக்கு அனுப்பலான்னு பார்த்தா, கடைசியில நம்மள ஸ்டேஷனுக்கு அனுப்புதுகளே அப்படின்ட்டு போறாங்க. "பூங்கொடி எதா இருந்தாலும் விட்டுறாத. இந்த அத்தை இருக்கேன். நீ என்னதான் எங்கள கோவிச்சுக்கிட்டு மறந்தாலும், நாங்க உன்ன விடமாட்டோம்டின்ட்டு" போறாங்க. இங்க பார்த்தா பூங்கொடி இங்கிட்டு போக, பேச்சு, மஞ்சமெல்லாம் கிளம்பிடுறாங்களா, வராரு மாயாண்டி. கையெடுத்து கும்பிடுறாரு மருமகள. "மாமா, ஏன் மாமா?" "இல்லத்தா, இந்த குடும்பத்த நீ கௌரவத்த காப்பாத்திட்ட. நீ சொல்லி வந்தது இந்த குடும்பத்த அடியோட அழிப்பேன்ட்டு. ஆனா நீ இப்ப பண்ணதெல்லாம் நீ உன் வாயால தாம்மா அத சொல்லியிருக்க. இந்த வீட்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீயே உண்மைய சொல்லியிருக்கிற" அப்படின்னு சொன்னோனே பாக்குறாங்க. "எனக்கு உண்மைன்னு தோணுச்சு. நான் செஞ்சேன். நான் சொன்னேன். இதே அவங்க வேணுக்குன்னு குத்திருந்தா நான் அப்படியே சொல்லியிருந்திருப்பேன்" அப்படின்னு சொல்ல, "பாத்தீங்களா மதனி" அப்படின்னு நந்தினி அம்மா சொல்ல, "அவ சொல்றது சரிதானே" அப்படின்னு மீனாட்சி எல்லார் முன்னாடியும் போட்டு உடைக்குது. அடிப்பாவி! இவள நம்பி சொல்ல முடியல. கடைசியா மாமியாரும், மருமகளும் ஒண்ணு கூடிட்டாளுங்களா? அப்படின்னு சொல்ல, இங்க மீனாட்சி ஓடி போயிட்டு, "பூங்குடி நான் தெரியாம தாத்தா பண்ணேன்" அப்படிங்கிறாங்க. "அத்தை, ஐயோ! என்ன அத்த? நான் தான் பார்த்துட்டு தானே இருந்தேன். நீங்க வேணுங்கலாம் பண்ணல. உங்களோட வேகம், அது ஒரு தவிப்பு எல்லாமே இந்த வீட்ட நான் பிரிச்சுட்டேங்கிற ஒரு ஆதங்கம் தான். மத்தபடி நீங்க அப்படிலாம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும் அத்த. அம்மா உங்கள பத்தி நெறைய சொல்லியிருக்காங்க. நீங்க எதுவும் நெனைக்காதீங்க அத்த" அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆகுதுக. 2ம் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அழகர் பார்க்குறாரு, என்னய்யா அது? ஒண்ணு கூட்டிட்டாங்கய்யா, ஒண்ணு கூட்டிட்டாங்கங்கிற மாரில இருக்கு." அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறாய்ங்க. "மாப்ள உன் பொண்டாட்டிய நீ ஏத்துக்கிறியோ இல்லையோ, உன் அம்மா ஏத்துக்கிச்சு பாத்தியா?" அப்படின்னு சொன்னோனே, "அதானே முட்டைக்கலக்கி எல்லாத்துட்டயும் நல்ல பேர் எடுக்குறா. போற போக்க பார்த்தா என்ன வெள்ல தள்ளிருவாளுக போல இருக்கே!" அப்படிங்கல நிமிர்ந்து பார்க்குறாங்க. "உனக்கு இருக்குடி கச்சேரி. உன்ன நான் விடுவேன்" அப்படின்னு மனசுக்குள்ளயே மைண்ட் வாய்ஸ்ல சொல்றாங்க பூங்கொடி. "ம், ம். நீ என்ன பண்ணாலும் சரி, நாங்களும் பண்ணுவோம்ல" அப்படின்னு 2 பேரும் செம்மையா பேசிக்கிறது நல்லா இருக்குல்ல. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்புறவுகளே! தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.